இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவரின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறார். துணிவு நிறைந்தவர்களாக வாழ நம்மை அழைப்பு கொடுக்கிறார். துணிவு என்பது மனித வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்துல பிறந்த நிறைய பேருக்கு அச்சம், பயம், கலக்கம், ஏதாவது நடந்துருமோ என்கிற அந்த ஒரு கலக்கம் அதிகம் இருக்கின்றது. அதற்கு காரணம் இறை அனுபவத்தை குறைவாக அனுபவித்த காரணம்தான் சொல்லப்படுகிறது. நமக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த மனித வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, துணிவு அதிகம் இருக்கிறதை விட அச்சமும் கலக்கமும் தான் அதிகமாக இருப்பதை நம் மக்களிடத்திலே பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு இருட்டை கண்டால் பயம். பெற்றோர்கள் அப்படிதான் வளர்க்குறாங்க. போகாத, இங்க போன அப்படின்னா இருட்டா இருக்கு, பூச்சாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய அந்த பிஞ்சு நெஞ்சில அந்த இருட்டா கண்டா பயம் அந்த ஒரு விதிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போல மாணவர்களுக்கு தேர்வு கண்டாவே பயம். என்னோட படிச்ச ஒரு சகோதரர்லாம் அப்படியே எக்ஸாம் டைம் வந்தாவே அப்படியே ஒரு வகையான ஒரு பயம், ஃபீவர், அந்த சூழலுக்கு போகக்கூடிய அத்தகைய ஒரு அச்சம், அத்தகைய பயம். அதே போல இளைஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை குறித்த பயம். படிக்கின்ற படிப்பு சரிதானா, அல்லது இந்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்குமா, அல்லது இந்த வேலை கிடைத்தால் எனக்கு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்வை, வருங்கால வாழ்வை நான் நடத்த முடியுமா என்று சொல்லி வகையான ஒரு பயம், வாழ்க்கையை குறித்த பயம். திருமண மாணவர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்வது குறித்த பயம். எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறோம் என்ற அந்த பொருளாதார நெருக்கடியை குறித்த பயம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த பயம். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், ஆனா கடைசி காலத்துல பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற அது குறித்த பயம். பெற்றோர்களுக்கு பயம் இருப்பதை போல பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான பயம். நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போறோம், அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பார்களா என்கிற அது குறித்த பயம். முதியவர்களுக்கு தன்னுடைய வாழ்வை குறித்த பயம். எங்களை கடைசி காலத்துல யார் பார்த்துக்கிடுவா அப்படிங்கிற ஒரு பயம். இவ்வாறாக ஒரு மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருமே ஏதாவது ஒன்றை நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நற்செய்தி மூலமாக உங்களையும் என்னையும் பார்த்து கூறுவது என்னவென்று சொன்னால், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவோராக, நமக்கு துணிவினை தருவோராக இருக்கிறார். நாம் பல நேரங்களில் வாழ்க்கையில நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பல நேரங்களில் தடைகளை பார்த்து பயப்படுகிறோம், இடையூறுகளை பார்த்து பயப்படுகிறோம், எதிர்மறை சிந்தனைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது, இறை அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது, நிச்சயமாக எத்தகைய இடர்கள் வந்தாலும், எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், எத்தகைய தடைகள் வந்தாலும் நாம் வெற்றியை அடைய முடியும். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே மிக அருமையாக இருக்கின்றது. மக்களை அனுப்பிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக சென்றார். அவர் ஒரு இறை மகனாக இருந்த போதிலும் அந்த இறை பணியிலே வருகின்ற சவால்களையும் இடையூறுகளையும் எதிர்கொள்வதற்காக அவர் ஜெபிக்கக்கூடியவராக, தன்னுடைய தந்தையிடம் இறைவேண்டல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறை அனுபவம் தான் அவரை ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு இறையாட்சி பணியாளராக ஆண்டவர் இயேசுவை மாற்றியது. ஆனால் அவரோடு பயணித்த சீடர்கள் அந்த இறை அனுபவத்தை பெற தவறினார்கள். எனவேதான் ஆண்டவர் தான் அனுப்புறாரு சீடர்களை, நீ முன்னாடி போங்க, பின்னாடி வேற வந்துட்டு. கடல்ல பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவரை நோக்கி நடந்து செல்கிறார், இறை அனுபவத்தை பெற்றவராய் நடந்து செல்கிறார். ஆனால் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டு பேய் என்று அஞ்சுகிறார்கள். ஏன் பேய் என்று அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், யூதர்கள் கடலை பார்த்து கடலிலே பேய்கள் வாழுகின்றது என்ற ஒரு மூட நம்பிக்கையும் கொண்டிருந்தார்கள். அதே நம்பிக்கையை சீடர்களும் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக இருக்கிறோம், ஆண்டவர் இயேசு எங்களை வழிநடத்துவார் என்ற
அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு அவநம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை பார்த்து பேய் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இறை அனுபவம் பெற்றவராய் கடலின் மேல் நடந்து வந்து அஞ்சாதீர்கள், நான் தான், துணியோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். அந்த இறை அனுபவத்தை சற்று கொஞ்சம் உணர்ந்தவர் தான் பேதுரு. அந்த இறை அனுபவத்தோடு ஆண்டவரே நான் நடந்து வரவா அப்படின்னு கேட்கிறாரு. வாப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பேதுரு நடக்கிறார். கொஞ்ச தூரம் தான் அந்த இறை அனுபவத்துக்கு வேலை இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து ஒரு பெருங்காற்று வீசிய பொழுது பேதுருக்கு ஒரு பயம், உள்ள போயிருமோ ஒரு பயம், கடலுக்குள்ள போயிருமோ ஒரு பயம். உடனே அவர் தண்ணீரை மூழ்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. ஆண்டவர் இயேசு அவர் கரத்தை தொட்டு அவரை தூக்கிவிடக்கூடிய அந்த தருணத்தை பார்க்கிறோம். அந்த இறை அனுபவத்தை அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், தடைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நம்மை படைத்த இறைவனை நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது, நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது துணிவோடு அஞ்சாமல் வாழ்வை நாம் வாழ முடியும். துணிவோடு அஞ்சாமல் வாழதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நற்செய்தி மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்மை படைத்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள், நம்மை படைத்த கடவுள் நம்மை வழிகாட்டக்கூடிய கடவுள், நம்மை படைத்த கடவுள் நமக்கு வெள்ளத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். எனவே நம்முடைய தேவையற்ற அச்சங்களை, பயங்களை நீக்கிட இறை அனுபவத்தை நம்முடைய ஜெபத்தின் வழியாக பெறுவோம். இறை அனுபவம் நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் நாம் புனிதர்களைப் போல நாம் வாழ்விலே இறையாட்சி மதிப்பீட்டிற்கு சான்று பெற முடியும். இறை அனுபவத்தை பெற தயாரா? துணிவு நிறைந்த மக்களாக வாழ தயாரா? தேவையான அருளை இந்த நாளிலே இல்லாமல் இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோமாக. தாயும் தெய்வமான இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்விலே பல நேரங்களிலே உலகம் சார்ந்த விஷயத்திற்கு நாங்கள் பயந்திருக்கின்றோம். உலகம் சார்ந்த இடையூறுகளை கண்டு நாங்கள் பயந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பல நேரங்களில் பயந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. நாங்கள் என்னாலும் ஒரு நற்செய்தி மதிப்பீட்டிற்கு சான்று பகர தேவையான இறை அனுபவத்தை பெற்றவர்களாக வாழ தேவையான வல்லமையை, தூய ஆவியினுடைய கொடைகளை, கனிகளை தர வேண்டுமாய் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமென்.